ஹை மக்களே, வணக்கம் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் பொண்ணான கையால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ணுங்கள். உங்கள் உதவி எனக்கு எப்பவும் தேவை. ஸோ அரசியல்னாவே அது தமிழக அரசியல் தான் எப்போவுமே பரபரப்பாக இருக்கும். ஸோ அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும், இந்த காலம் வரைக்கும், இந்த விஜய் அண்ணா இப்போ சிஎம்மாக இருக்கிற காலம் வரைக்கும் எப்பவுமே அது பரபரப்பாக தான் இருக்கும். ஏன்னா சம் டிஃப்ரெண்ட் அரசியல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ மற்ற மாநிலம் காட்டுறது இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த விஷயத்தில் இப்போ விஜயண்ணா வந்துட்டு விஜயண்ணா சிஎம் வந்து பிரதமரை மீட் பண்ண போயிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் மீட் பண்ணியாச்சு. ஸோ நியூஸ் பிரகாரம் ஒரு 10 நிமிஷம் தான் பார்த்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. 10 நிமிஷம் பெருசாக ஒன்றும் பேச முடியாது. முக்கியமான கோரிக்கைகள் மட்டும்தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சரை போய் பார்த்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் தான். ஸோ முக்கியமானது பார்த்தீங்கன்னா அந்த சாங் தான், நேஷனல் ஆந்தம் சாங். ஸோ அந்த சாங் வந்துட்டு தமிழில் தான் ஃபஸ்ட்டு பாடணும், நீராறு கடலோடது. ஸோ அதனால் வந்துட்டு வந்தே மதுரம் பாடல் போகுது. ஸோ அதனால் வந்து ஸ்டார்டிங் எப்பவுமே நம்ம ஸ்கூலில் இருந்து எல்லாமே வந்துட்டு நீராறு கடலோடது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற சாங், அதுக்கப்புறம் ஜனகணமன லாஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பின்னுக்கு தள்ளிட்டு எத்தனையுமே வந்தே மாதரம் அந்த சாங் வந்து போகுது. பட் இதுவும் வந்து நம்ம இந்தியா சாங் தான், நம்ம வெளிநாட்டு சாங் ஒன்றும் இல்லை. பட் அந்தந்த மாநிலத்தில் அவங்கவுங்க உரிமையை வந்துட்டு பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறது ஒரு முதன்மையான கருத்து. அது முதல் உரிமை. ஸோ நம்ம தமிழ் சாங்கை தான் முதல்ல ஃபஸ்ட்டு பாடணும். அதுதான் வந்து பட் ஆனால் அவங்க வந்துட்டு எப்பவுமே அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்குமே வந்து தமிழ்நாடு வந்து வஞ்சிக்கிறதே வந்து குறியாக தான் வச்சுருக்காங்க. ஹிந்தி திணிப்பு, மொழி திணிப்பு, ரைட்டிங், இது எல்லாமே. ஸோ அது அப்படிதான் எப்பவுமே பார்த்தோன்னா இப்போ மற்ற ஸ்டேட்டை காட்டிலும் நம்ம தமிழ் மாநிலம் எப்பவுமே வந்துட்டு தொழில்துறை நிறைந்த நகரமாக தான் இருக்குது. அதுவும் சென்னையிலேருந்து முன்னாடி எல்லாமே வட மாநிலத்தை வந்து வட இந்தியன் வந்து எல்லாமே நார்த் இந்தியன் எல்லாமே வந்துட்டு சென்னைக்கு தான் மெயினாக வருவாங்க. இப்போ அப்படி இல்லை. மொத்த பேரும் வில்லேஜ் வரைக்கும் போயிட்டானுங்க. என்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்லீப்பர்ஸ் மாதிரி வில்லேஜ் வரைக்கும் இருக்கானுங்க. நம்ம தமிழ்நாடு வில்லேஜ் எங்கே இருக்கோ அது அவ்வளோ தூரம் அவ்வளோ விரிந்து பறந்து இருக்கானுங்க. அவங்க ஊரில் வேலை இருக்கா இல்லையானே தெரியல. பட் அதையும் தாண்டி எல்லாமே இங்கே இருக்கானுங்க. ஆனாலும் வந்துட்டு சும்மா ஹிந்தி திணிப்பு, ஸ்கூலில் வந்து ஹிந்தி மொழி வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி நொயின்றாங்க. இன்னமும் அதே பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. ஸோ அண்ணன் கேட்டது வந்து இந்த சாங்கை ஃபர்ஸ்ட்ல வந்து எங்கள் சாங்கை தான் வந்து இருக்கணும். ஸோ ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு போதுமான நிதி வேணும் அப்படின்ற மாதிரி நிதி அமைச்சர்கிட்ட. ஸோ மூணாவது வந்துட்டு பிரதமர்கிட்ட வந்து விஜய் என்ன சொன்னது வந்து அஸ்யூஷுவல் வெளியே வர நியூஸ் தான், நம்ம போய் நேரடியாக ஒன்றும் பார்க்கலாம் அவன் பேசுறத. ஸோ அது ஒரு யூகமாக தான் சொல்கிறாங்க. விஜயனை வந்து பேட்டி கொடுத்தா தான் தெரியும். ஸோ அவங்க வந்து என்ன பேசுனான்றது ஒரு ஜென்ரலாக சொல்கிறாங்க. எப்போதும் போல தான். ஸோ மேகதாதான, அப்புறம் இந்த பக்கம் இலங்கை அரசு பிரச்சனை. ஸோ அவங்க அடிக்கடி இலங்கை அரசு பிரச்சனை எப்பவுமே வந்து நம்ம தமிழக மீனவர்களை அரெஸ்ட் பண்ணுறதும், கொடுமை பண்ணுறதும், ஜெயிலில் போட்டு அடைச்சி வைக்கிறதும், அப்புறம் ரிலீஸ் பண்ணுறது, அப்புறம் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஜெய்சங்கர் வந்து அவருக்கு அங்கே பேசுறதும், அந்த துறை அமைச்சர் இதே பொழப்பு தான், நாரி போய் பொழப்பு தான் எப்பவுமே அப்படிதான். காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போதும் சரி, பிஜேபி ஆட்சி இருக்கும்போதும் சரி. அதுக்கப்புறம் சப்போஸ் அண்ணன் வருங்காலத்தில் ஃபியூச்சரில் பிரதமர் ஆனார்னா விஜயன், ஸோ இப்போ சிஎம்மாக இருக்காரு, அப்புறம் பிரதமர் ஆகிட்டாருன்னா அப்புறம் வேறு லெவல். மேபி அப்போ சேஞ்சஸ் ஆகலாம். தமிழ்நாடு முதல்ல சேஞ்சஸ் ஆகணும், அப்புறம் தான் இந்தியா அதுக்கப்புறம் இந்தியாவை சேஞ்சஸ் பண்ணுவார். ஸோ அது வந்து மேபி அவரோட மைண்டில் இருக்கான்னு தெரியல. காலம் அவர் தள்ளி கொண்டு செல்லும். அவரோட சுச்சுவேஷன் வந்துட்டு யாருமே ஏற்றதுமே நான் பிரதமர் ஆகணும், இப்போ சிஎம் ஆகணும், பிரதமர் ஆகணும், இல்லைன்னா வேர்ல்டுக்கே அவர் அதிபர் ஆகணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. கால சுச்சுவேஷன் இல்லைன்னா முயற்சிகள் அது அப்படிதான். ஸோ அவங்களோட சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி தான் இப்போ வந்து விஜயனா வந்து சிஎம் ஆனதை நினைச்சதே இல்லைன்னு தான் அவர் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. ரஜினி மாதிரி நமக்கு பதவி வேணாம், கட்சி வேணாம் அப்படின்ற மாதிரி. பட் கால சுச்சுவேஷன் அவர் தள்ளி கொண்டு வந்து நிறுத்திருக்கு. ஸோ இதே காலங்கள் கொண்டு போயிட்டு பிரதமரோட நிறுத்தலாம். மேபி அவர் டைலாக்ல வந்து தானே, உலகம் ஒரு வட்டண்டா, ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல டைலாக் அது, வசனம். ஸோ எப்போதும் போல தான். ஸோ அவர் என்ன வலியுறுத்திருக்கோ அது ஒரு பிரச்சனை தான். பட் ஆனால் அதே மேகதாது அணையில் கட்டியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்நாடக துணை முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து அவர் முதலமைச்சராக போறாரு. ஸோ அவர் துணை முதலமைச்சராக போது ஒரு திமுறான பேச்சு. அதில் ஹைலைட் என்னன்னா, அங்கே காங்கிரஸ் ஆட்சி தான் போயிட்டு இருக்கு கர்நாடகாவில். அதான் பிரச்சனை. இப்போ விஜயனுக்கு இருக்கிற ஒரு சவாலான விஷயம் என்னன்னா, மேகதாது அணை பிஜேபியோ இல்லை வேற கட்சிகளோ இருந்தா, ஸோ அவங்க வேற கட்சி சார்ந்த சிஎம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டெப் எடுக்கலாம், ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெப் எடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் இப்போ வந்துட்டு அங்கே காங்கிரஸ் பிரச்சனை இருக்கு. இப்போதான் ஒரு கூட்டணியை காங்கிரஸ் கூட தான் வச்சிருக்காரு. அவர் காங்கிரஸ் வச்சதுனால தான் மற்ற கட்சிகளாம் ஓரளவு சப்போர்ட் பண்ணி விஜயனா சிஎம் ஆனாங்க. ஸோ மெஜாரிட்டியில் சிஎம் ஆயிருந்தாருன்னா பிரச்சனையே கிடையாது. செம போல்ட் அடிக்கலாம். அவர் சொன்ன மாதிரி
தைரியமாக போல்டாக இறங்கி செய்யலாம். பட் மெஜாரிட்டி தவறிடுச்சு இல்லையா? அதனால வந்துட்டு மக்கள் முக்கால்வாசி பேர் ஏற்றுட்டாங்க, கால்வாசி பேர் ஏற்றுக்கல. ஸோ தீய சக்தி டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கே இது போன ஏடிஎம்கேவுக்கும் ஓட்டை போட்டு தொலைச்சிட்டாங்க. ஸோ அதனால் தெளிவாக சூப்பராக சென்னை மக்கள் போட்ட மாதிரி 16 தொகுதியில் 14 தொகுதி சென்னை மக்கள் போட்டாங்க. அந்த மாதிரி அவுட்டரில் போட்டாங்கன்னா விஜய் 200 சீட் அடிச்சிருப்பார். கண்டிப்பாக 200 சீட் 200 அடிச்சிருப்பார். அப்போ செம்ம மெஜாரிட்டி இருந்திருக்கும். எதிர்கட்சின்னு எவனுமே இருந்திருக்க மாட்டாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே இவர் பக்கவாக செயல்பட்டுருக்கலாம். எல்லா ஊழல்வாதியும் தூக்கி ஜெயிலில் போட்டுக்கலாம். அவங்க சொத்து பற்றி எல்லாத்தையும் பிடிங்கி கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைச்சிருக்கலாம். அண்ணன் சொன்ன எல்லா கடனையும் அடைச்சிருக்கலாம். தமிழ்நாட்டு கடனை மெயினாக அடைக்கலாம். கோடி கோடியை கொள்ளாச்சி வச்சிருக்கானுங்க இத்து போனவங்க எல்லாருமே. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி கருணாஸ்லாம் யார் ஒரு இத்து போனவன். ஸோ சினிமா துறையில் சம்பாதிச்சு அவ்வளோ ஏக்கர் கணக்கில் நிலத்தில் அவ்வளோ வாங்க முடியாது. ஏன்னா அவருடைய கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கலாம் கருணாஸ்லாம். ஸோ அந்த மாதிரி கருணாஸ் மாதிரி பல ஊழல்வாதிங்க இருக்கானுங்க, ஊறி போனவங்க இருக்கானுங்க அரசியலில். டிஎம்கே சரி ஏடிஎம்கே சரி பல கோடி ரூபா சேர்த்து வச்சிருக்கானுங்க. பல கோடி ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் ஏக்கர் கணக்கிலையோ கிலோ கணக்கிலையோ எவ்வளோ வேணாலும் வாங்க முடியும். நகை பணம் மண் பொண்ணு எல்லாத்தையுமே வாங்க முடியும் பணம் இருந்தால் தான். ஸோ அதை வந்து உழைச்சி சம்பாதிச்சுன்னா ஒரு ஆணியை பிடுங்க முடியாது. கோடி கோடியை கொள்ளடிச்சு தான் பிடுங்க முடியும். எல்லாருமே அதானி அம்பானி ஆகிட முடியாது. எல்லாமே டாடா பேரில் ஆகிட முடியாது. எல்லாருமே வந்து ஐடி கம்பெனி ஆரம்பிச்சு பெரிய ஆள் ஆகிடும், தொழில் ஆரம்பிச்சு பெரிய ஆள் ஆகிட முடியும். ஸோ வந்து ஈஸியாக சம்பாதிக்கிற ஒரு வழின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்து அரசியல் துறைக்கு வந்தாங்க. படித்தவங்க படிக்காத எல்லாமே அரசியல் இது வரைக்கும் இருந்து சம்பாதிச்சாங்க. ஸோ அவங்க எல்லாருமே பிடுங்கணும்னா ஆனால் மெஜாரிட்டி இருந்தோட பெஸ்ட். மெஜாரிட்டி இல்லாமல் இப்போ வந்துட்டு டைட் சுச்சுவேஷன் தான் விஜயனா இருக்காரு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து மேகதாது அணையை வந்து நான் தமிழோட என்ன வேணால் பண்ணிக்கிட்டாங்க. மேகதாது கட்டியே தீருவோம் அப்படின்னு எத்தனையோ கொம்பை சொல்லிட்டு போயிட்டானுங்க. எத்தனையோ சிஎம் அங்கே இருந்தாங்க கர்நாடகாவில். தமிழ்நாட்டை எதிர்த்து கட்டுறேன்னு இன்னொரு காற்றுல தான் பறந்துட்டு இருக்கு. ஸோ பிரச்சனை என்னன்னா அந்த மேகதாது அணை கட்டிட்டா நமக்கு தண்ணி கிடைக்காது, நம்ம தமிழ்நாட்டு வந்து தண்ணி கிடைக்காது. ஸோ டெல்டா பகுதி வந்து காஞ்சிரும். ஸோ காவிரி நம்பி தான் நம்ம இருக்கு அப்படின்னு. ஸோ அவனுங்க வந்துட்டு அவங்களோட அணையில நிரம்பி மீதி உபரி நீர் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே வருது. பட் அதையும் தாண்டி நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு பெய்கிற மழை வந்து கடலை எவ்வளோ கலக்குது. அதை சேவ் பண்ணுறதுக்கான கட்டணைகள் எதுவுமே இல்லை. ஆறுகள் அணைகள் இப்போ மேட்டூர் டேம் மாதிரி. ஸோ அது மாதிரி நிறைய வந்துட்டு தேக்கி வைக்கிறதுக்கான அணைகள் எதுவுமே கிடையாது. இருக்கிற ஏரி குளம் குட்டை எல்லாமே என்ன சொல்லுவாங்க சமமாயிடுச்சு, துண்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் பராமரிப்பு இல்லை. அதை செஞ்சாலே நம்ம அவனுக்கிட்ட கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இதே பிரச்சனை நான் ஒரு நியூஸ் படித்தப்போ இதே கர்நாடகாவில் வந்து தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்போ வந்து எம்ஜிஆர் அப்போ சிஎம் இருக்கும் போது நேராக வந்துட்டு கர்நாடக அமைச்சரோட முதலமைச்சரோட போயிட்டு உட்காந்து பேசி அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விட்டுன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி தேவை அப்படின்னா அந்தந்த சிஎம் வந்து ஸ்டெப் எடுத்து தான் ஆகணும். இவர் வந்துட்டு இப்போ தான் வந்திருக்காரு, அதாட்டி கொக்கரிக்கிறார். நீதிமன்ற உத்தரவு பிரகாரம் மேகதாது அணையை கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை மீறி நான் கட்டுவேன் அப்படின்னு புழுத்திக்கிறாரு நம்ம கர்நாடகா துணை சிஎம். ஸோ அவர் வந்து இப்போ சிஎம் ஆக போகிறாரு. துணை சிஎம் இருக்கும்போது இவரை புழுத்துறாரு. ஸோ நான் கட்டியே தீர்வேன்னு சொல்லிட்டு ஓவராக பண்ணுறாரு. இன்னும் சிஎம் ஆகிட்டா என்ன பண்ணுவாருன்னு தெரியல. ஸோ சித்தராமையா வந்துட்டு இப்போ பதவி விலக போகிறாரு. ஸோ என்ன நடக்குன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். விஜயண்ணாக்கு வந்து பலம் இருக்குது, பிரச்சனை இல்லை. பட் இப்போ தான் காங்கிரஸில் வந்துட்டு புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அதுக்குள்ளுமே வந்துட்டு பிரச்சனை வருமானு தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ அதனால் விஜயண்ணா வந்துட்டு 10 நிமிஷம் தான் மீட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க பிஎம்ஐ. ஸோ என்ன பேசுனான்றது தெரியாது. அவராக சொன்னாதான் உண்டு. மற்றபடி வதந்திகள் தான் வெளில வந்துட்டு இதான் பேசுனாங்க சொல்லிட்டு டிவிகள்லேருந்து எதோ சொல்லிட்டு இருக்கோம், நியூஸ் பிரகாரம் வந்துட்டு இருக்கோம். செலவு தான். ஸோ மொத்தம் என்ன எதுனா பேசிட்டு போகிறோம். நல்லது நடந்தால் சரி. ஈராக்கும் சண்டை, ஈரானும் அமெரிக்கா இஸ்ரேல் இவங்க 3 பேரும் சண்டை போதும் நமக்கு எல்லாருக்குமே பாதிப்பு. நம்ம பாக்கெட்டில் இருக்கிற காசு வந்து அதிகமாக செலவாகுது. காரணம் அவங்க போர் நடத்துகிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்து ஒரு நல்லது நடந்தால் சரி. அது மாதிரி தான் வேர்ல்டுக்கே நல்லதாகிடும். ஸோ அந்த மாதிரி தான் விஜயண்ணா வந்துட்டு பிஎம்மும் சிஎம்மும் பேசுகிறாங்கன்னா ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்தால் சரி, நமக்கு நல்லது நடந்தால் சரி, இன்க்ளூடிங் மீ. ஸோ எல்லாருக்குமே நல்லது நடந்தால் சரி. அவ்வளோதான். அவர் என்னென்ன பேசிட்டு போட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு விஜயண்ணா சொன்னதுமே வந்துட்டு இப்போ மத்திய அரசாங்கம் கேட்டுருமோனா கேட்காது. சென்ட்ரலில் வந்து அவ்வளோ சீக்கிரம் கேட்காது. ஸோ அதனால் மத்திய அரசை வந்து பகைச்சிக்க முடியாது. ஸோ ஒரு ஹிஸ்ட்ரி பிரகாரம் கேள்விப்பட்ட பிறகு என்னன்னா கருணாநிதி வந்து மத்திய அரசை பகைச்சு அப்போ அவர் சிஎம்மாக இருக்கும்போது, கலைஞர் சிஎம்மாக இருக்கும்போது அப்போ வந்து எம்ஜிஆர் சிஎம் இல்லை. அதாவது அப்போ வந்து காங்கிரஸ் இருந்திருக்காங்க சென்ட்ரலில். ஸோ அவங்க ஆட்சி பகைச்சிக்கின்னு ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு தமிழ்நாடு வந்து நாசமாக போயிடுச்சு. நாசமாக போயிடுச்சு மீன்ஸ் ஃபண்ட் இல்லை, எதுவுமே பண்ண முடியல, எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி, உணவுப் பொருள், போக்குவரத்து துறை, ஸோ எக்ஸட்ரா எதுவுமே பண்ண முடியாமல், பவர் கட்டு, ஸோ எல்லாமே பண்ண முடியாமல் இருக்கும்போது ஸோ நம்ம ஃபண்டு வேணும். அவங்களோட ஒத்துழைப்பு இருந்தால் தான் சென்ட்ரல் ஒத்துழைப்பு இருந்தால் ஸ்டேட் வந்து ரன் ஆகும். ஸோ அந்த விஷயத்தில் விஜயண்ணா வந்து கரெக்டாக இருப்பார். அதுக்கப்புறம் சிஎம் ஆன
முதலமைச்சர் வந்துட்டு எம்ஜிஆர் ஆகும்போது அந்த பிரச்சனை இல்லாமல் ஸோ எப்படியப்பட்ட ஆட்சி இருந்தாலும் சென்டரில் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் சரி, ஆப்போசிட் டீமாக இருந்தாலும் சரி, அங்கே போயிட்டு தேவையான ஃபண்டை பேசி வாங்கிட்டு வந்து தமிழ்நாடு செல்வ செழிப்பாக வச்சுருந்தாருன்னு சொல்கிறாங்க ஹிஸ்ட்ரி பிரகாரம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு சென்டரில் பகச்சிக்கின்னு ஸ்டேட்டில் வந்துட்டு ஒரு செல்வ செழிப்பான ஆட்சி கொடுக்க முடியாதுன்றதான் உண்மை. ஸோ அதை வச்சு நான் புரிஞ்சு நடந்துப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏடிஎம்கே இருக்கிறவங்க எங்கே எல்லாருமே வந்துட்டு டிவிகேல வந்து சேர்றாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான். பேஸ்மெண்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகுது. ஃப்யூச்சரில் வந்துட்டு டிவிக்கு அதை மட்டும்தான் தமிழ்நாட்டில் நிலைச்சி நிற்கிற மாதிரி ஒரு நிலைமை தெரியுது. ஃபஸ்ட் எப்போவுமே வந்துட்டு விஜயனா சொன்ன மாதிரி டிவிகே டிஎம்கே இதுதான் 2 பேர் தான் போட்டி. ஆனால் ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இவங்க 3 பேருக்கு தான் எப்பவுமே போட்டி இருக்கும். ஏன்னா ஏடிஎம்கே வந்து ஸ்ட்ராங்கான கட்சி தான். ஸோ இப்போ வந்து அது பலம் இழந்துட்டு வருது. ஸோ ஃபியூச்சரில் வந்துட்டு டிஎம்கே டிவிகே அதையும் தாண்டி தூக்கி போவாங்க. அதையும் தாண்டி ஃபியூச்சர் தாண்டும் போது ஒன்லி டிவிகே மட்டும்தான் இருக்கும். விஜயனா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரோ அவர் சொன்ன ரூல்ஸ் பிரகாரம் அரசாங்கம் சேர்ந்துச்சுன்னா ஸோ ஒன்லி டிவிகே மட்டும்தான் இருக்கும். மீதி யாருமே இருக்க மாட்டாங்க, எதிர்கட்சியே இருக்க மாட்டாங்க. அந்த சுச்சுவேஷன் ஏற்படும். ஸோ விஜயனா கட்சியில் வந்துட்டு எல்லாருமே சேர்றாங்க, ஒரு நல்ல விஷயம் தான். பட் இதையும் தாண்டி கட்சிக்கு பலம் சேருது. ஏடிஎம்கேலேருந்து இப்போது 4 எம்எல்ஏக்கள் புதுசாக வந்து ரிசைன் பண்ணிட்டே சேர்ந்துருக்காங்க. கட்சியில் பலமாக இருக்குது. பட் அது சேர்ந்து இப்போ லேட்டஸ்ட் வெள்ளமண்டி நடராஜன். ஸோ அவங்களும் வந்துட்டு முன்னாள் அமைச்சர். அவங்களும் வந்துட்டு இப்போ வந்துட்டு டிவிகளை ஜாயின் பண்ணியிருக்காங்க. பட் இதனால வந்துட்டு கட்சிக்கு பலம் கூடுது, அதே சேம் டைம் பாவமும் கூடுது. ஸோ அரசியலில் பாரபட்சம் பாவம்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்படிலாம் பாவம்லாம் பார்க்குற மாதிரி இருந்தால் விஜயனை கட்சிக்கு வந்திருக்க மாட்டார். விஜயன் அரசியலில் பாவம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக விஜயன் அரசியல் வர அவசியமே இருந்திருக்காது. அவருக்கு தொல்லை கொடுத்து தான் பாவம்னு பார்க்காம அவருக்கு டார்ச்சர் பண்ணி தான் ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து கொண்டு வந்துட்டாங்க அரசியலில். இல்லைன்னா அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. வருஷத்துக்கு 1 படமோ 2 படமோ ரிலீஸ் ஆகி போயிட்டே இருந்திருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்கும். ஒரு சினிமா திரை வந்து ஆஹா ஓஹோன்னு இருந்திருக்கும். இப்போ வந்துட்டு பெருசாக யாருமே சினிமா தேட்டர் பக்கமே போகிறது, யாரும் புது தேட்டர்லாம் கட்டுறது இல்லை. இருக்கிற தேட்டருக்கே மக்கள் வரமாட்டேங்கிறாங்க. இதில் வேற வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. விஜய் சேதுபதி மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டு லேட்டஸ்ட்டாக வந்து டிக்கெட் விலை ஏற்றணும், ரொம்ப நாளாக ஏற்றாமல் இருக்குது. ஸோ அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஆல்ரெடி இருக்கிற இருக்கிற ரேட்டுக்கே வந்து தேட்டருக்கு போக முடியல. இப்போ டிக்கெட் விலையோட ஃபுட்டோட ரேட் அதிகமாக இருக்குது, ஸ்நாக்ஸோட ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு ஃபேமிலியே போய் படம் பார்க்க முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு சின்ன சின்ன தேட்டர் எல்லாமே அழிஞ்சிட்டு வருது. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட வந்து எல்லா தேட்டருமே மூடிட்டு மாலில் தான் மெயினாக இருக்குது, இல்லை பெரிய பெரிய தேட்டர் தான் இருக்குது. அதுவும் ஏசி போட்ட தேட்டர் தான் மக்கள் போகிறாங்க. நார்மல் தேட்டருக்கு யாரும் கிடையாது. இந்த ஃபேன் வச்சு ஓட்டுறது, இந்த கட்டச்சேர் வச்சு வர்றது, இந்த பழைய தேட்டர்லாம் ஆல்மோஸ்ட் க்ளோஸ். எல்லாமே சொகுசான தேட்டர்கள் மட்டும்தான் இருக்குது. எண்ணிக்கையில் 1000 தேட்டர், 1500 தேட்டர், 2000 தேட்டர் இந்த தமிழ்நாடு, நம்ம இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் தேட்டர் அதிகம் சொன்னாங்க. ஆனால் எல்லாமே இப்போ குறைஞ்சிட்டே வருது. காரணம் வேகமாக குறைஞ்சிருது. காரணம் வந்து சரியான திரைப்படங்கள் இல்லை, சுவாரஸ்யமான திரைப்படங்கள் இல்லை, ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படங்கள் இல்லை. அதுலேயும் தாண்டி எல்லா படத்திலும் வன்மங்கள் நிறைந்த படமாக தான் இருக்குது. வெட்டு குத்து கொலை அப்படி தான் இருக்குது. ஸோ வந்து முன்னாடி இந்த ஸ்டைல்லாம் இப்போ கிடையாது. ஸோ அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி படங்கள் மாறிட்டே தான் இருக்கும். இந்த இந்த அழகில் வந்து டிக்கெட் விலை ஏற்றணும் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதியிலேருந்து தயாரிப்பாளர் சங்கம், சினிமா தயாரிப்பாளர் சங்கம் இவங்க எல்லாம் சேர்ந்து வந்துட்டு ரேட் ஏற்றணும்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப கஷ்டம். இருக்கிற டிக்கெட்டே ரேட் ஏற்றினு தேட்டருக்கு வரவும் கூட வர மாட்டான். ஸோ நீங்கள் நடிகர் வந்துட்டு நீங்கள் தேட்டரு டிக்கெட் விலை ஏற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் குறைச்சிக்கலாமே. டிக்கெட் விலையை குறைக்கலாம், சாரி உங்கள் சம்பளத்தை குறைச்சிக்கலாம்ல. பெருசாக என்ன கோடி கோடி கிழிக்கிறீங்க. ஸோ நடிக்கிற நடிப்புக்கு வந்துட்டு பல கோடி ரூபாய் தூக்கி தராங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு. அதெல்லாம் யாரோட பணம்? மக்களோட பணம் தான். ஸோ மக்களாக நம்ம வந்து அவங்க வந்து டிக்கெட் வாங்கி படம் பார்த்தா தான் அந்த ப்ரொடியூசர் அந்த பணம் வந்து திரும்பும். நீங்கள் பணம் பல கோடி ரூபாய் கொடுத்து படம் எடுத்து பொட்டியில் வச்சுட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜனநாயகன் படம் 500 கோடின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 500 கோடி, 600 கோடி, 400, 300 எத்தனை கோடி ரூபாய் ப்ரொடியூசருக்கு தான் தெரியும். ஸோ இவ்வளோ கோடி கொடுத்து அந்த பணம் எடுத்து இப்போ பெட்டிக்குள்ளே தான் வச்சுருக்காரு. ஐ மீன்ஸ் இப்போது படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது, நெட்டில் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால யாருக்கு நஷ்டம்? அவருக்கு தான் நஷ்டம். ஸோ படம் வந்து தேட்டருக்கு வந்து மக்கள் வந்து பார்த்தா மட்டும்தான் ப்ரொடியூசருக்கு போட்ட காசை விட பல கோடி ரூபாய் லாபம் வரலாம், பல கோடி நஷ்டமும் ஆகலாம். மக்கள்கிட்ட தான் எல்லாம் இருக்குது. நீங்கள் அவங்ககிட்ட வந்து தேட்டரில் அந்த டிக்கெட் விலை ஏற்றுறானா ஏன் வந்து படம் பார்ப்பான்? அதனால் வந்துட்டு டிக்கெட் விலை ஏற்றுன்னு கன்சிடர் பண்ணுறத விட நீங்கள் உங்களுக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம். ப்ரொடியூசர்கிட்ட வந்துட்டு
இப்போ விஜய் சேதுபதி வந்து 3 கோடி சம்பளம் வாங்குறாரு, 4 கோடி சம்பளம் வாங்குறாரு, 10 கோடி வாங்குறாருன்னு வச்சுங்களேன். ஏகப்பட்ட பணம் இருந்தாலும் சேர்த்துட்டாப்ல. ஏகப்பட்ட பணம் சேர்த்தாச்சு. இப்போ விளம்பரம் எப்போ திருப்பினாலும் விளம்பரம் வந்து விஜய் சேதுபதி விளம்பரம் தான் எதில் பார்த்தாலும். பணங்கள் வந்துட்டு எதிர்பார்த்தோட பயங்கரமா கோடி கோடியா சேர்த்தாச்சு. இதுல பிளாக் மணி எவ்வளோன்னு தெரியாது, ஒயிட் மணி எவ்வளோன்னு தெரியாது. ஸோ இவருக்கு சம்பளத்தை குறைக்கலாம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கோடி ரூபா சம்பளம் வந்துச்சு, 2 கோடி வாங்கிக்கோ, யார் வேணான்னா வாங்கலாம்ல. அதை வாங்க மாட்டாங்களாம். இவர் மட்டும் வாங்கி கோடி கோடி வச்சுப்பாரு. மக்கள் வந்து கம்மியான ரேட்டுக்கு வந்துட்டு அதிகமான ரேட்டு டிக்கெட் படம் பார்ப்பாங்களா. மூளை இருந்தால் பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாது. விஜய் சேதுபதி ஆகட்டும், எவன் ஆகட்டும் சரி. ஸோ நடிகர்கள் வந்து சம்பளத்தை குறைச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூசர் செலவு குறையும், டிக்கெட் விலையை ஆட்டோமேட்டிக்காக குறையும். மெயினாக வந்து நடிகர் சம்பளம் குறைக்கணும், அதுதான் உண்மை. அதை விட்டுட்டு டிக்கெட் விலை ஏற்றுறனா எவன் வந்து படம் பார்ப்பான்? அப்புறம் சினிமாவே இருக்காது. ஸோ யோசிச்சுக்கோங்க. ஸோ விஜயனை வந்து டிக்கெட் விலை ஏற்றினாருன்னா அவருக்கு பிளாக் மார்க் தான் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ சம்பளத்தை குறைச்சாங்கன்னா ஈஸியாக இருக்கும். மார்க்கெட் வேற, சூர்யாவுக்கு மார்க்கெட் வேற, விஜயனுக்கு இருந்த மார்க்கெட் வேற, அஜித்துக்கு மார்க்கெட் வேற, ரஜினிக்கு வேற, கமலுக்கு வேற. மற்ற மற்ற ஆக்டருக்குலாம் வந்து அவ்வளோ மார்க்கெட் கிடையாது. போட்ட பணம் ரஜினி, கமலுக்கு திரும்பவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ மக்கள் வந்து படம் யாருக்கு உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க? எல்லாருமே மொபைல் நெட்ல அப்படியே பார்த்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜனநாயகன் படம் வருதோ இல்லையோ நெட்ல விட்டானுங்க, எல்லாம் பார்த்துட்டானுங்கள, அப்புறம் தேட்டர் யார் எதிர்பார்ப்பாங்க? ஸோ அதனால வந்துட்டு இனிமேல் வந்து டிக்கெட் விலை ஏற்றுங்க ஏற்றுங்க யாரும் கூவாதீங்க. சம்பளத்தை குறைங்க. நடிகையோட சம்பளத்தை குறைங்க. மற்றவங்களாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக குறையும். டிக்கெட்லாம் குறையும், ஆட்டோமேட்டிக்காக குறையும், மக்கள் வருவாங்க. அதே டிக்கெட் விலை இருந்தால் ஓகே. ஸோ இதை விஜயனை வந்து கன்சிடர் பண்ணணும். டிக்கெட் விலை ஏற்றத்தோட நடிகரோட சம்பளத்தை குறைக்கணும். பல கோடி ரூபா தூக்கி தரீங்க, அது வேஸ்ட்டு. ப்ரொடியூசர் யோசிக்கணும். ஸோ மார்க்கெட் இல்லைப்பா, போட்ட பசங்க திரும்ப இவ்வளோ தான் தர முடியும், அவங்க சங்கத்தில் உட்காந்து பேசணும். அதுதான் ஆரோக்கியமான விஷயம். ஸோ அதை விட்டுட்டு வந்து மக்கள் திணிக்கக்கூடாது. மக்கள் மேலே டிக்கெட் வாங்கி பார்க்கணும், எவனும் வரமாட்டான் தேட்டருக்கு. ஸோ விஜயனை வந்து போனார், டெல்லி பயணம் முடிச்சு இன்னைக்கு சென்னைக்கு திரும்புறாரு. ஸோ அது நல்ல விஷயம். ஸோ போகிறாங்க, மீட் பண்ணாங்க, நல்லது நடந்தால் சரி. ஸோ அதனால் வந்துட்டு விஜயனை கட்சிக்கு வந்து பல பேர் வந்து சேர்றாங்க, நல்ல விஷயம்தான். ஸ்ட்ராங் ஆகுது கட்சி. பட் இருந்தாலும் வந்துட்டு அதே சமயம் பாவங்கள் பழிகள் வந்துட்டு விஜய் நம்மளை விழுந்துட்டே இருக்கு. அது எப்படி அவர் கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு பார்ப்போம், பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ எல்லாமே வந்து ஏடிஎம்கே ஆட்கள் தான் வந்துட்டு இங்கே வராங்க. மெயினாக வந்து இப்போ சிவி சண்முகம் மட்டும் தான் பெண்டிங் இருக்கார். மீது எல்லாமே வந்துட்டு ஏடிஎம்கேல வந்து சேர்ந்துட்டாங்க. இது எதுக்குடா வடிவேல் டைலாக் வந்து, இது எதுக்குடா வெள்ளையும் சொல்லுமா தெரியுதுங்க மானங்கட்ட பயலையில அப்படின்னு ஒரு டைலாக் வரும். ஸோ அந்த மாதிரி எதுக்கு இப்போ போட்டி போட்டு தெரிஞ்சிருந்தாங்க, இப்போ எதுக்கு மறுபடியும் ஒன்றா வந்து சேர்றாங்கன்னு ஒன்றுமே தெரியல. சரி, பொறுத்து இருந்து பார்ப்போம். எல்லாமே விஜயனா சிஎம்ஆல மட்டும்தான் இது எல்லாமே நடக்குது. யார் எப்படின்னா அடிச்சுக்குங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது இருந்தால் சரி, தமிழகம் முன்னேறி சென்றால் சரி. வாழ்க.